We are allowing dollar to appreciate and Indian rupee to depreciate. Even என்ன பண்ணுறாங்கன்னா சைனா என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸ்டிமுலஸ் கொடுக்குறான், குவான்டிட்டி ஈஸிங் கொடுக்குறான். ஹி இஸ் கிவிங் லாட் ஆஃப் சாப்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுமே அமெரிக்கன் எக்கானமிக்கு டேஞ்சர். த கவர்மெண்ட் இஸ் மார்க்கிங் ஹூஸ் வித் தி இந்தியா, ஹூஸ் எகெயின்ஸ்ட் தி இந்தியா. If one fund is doing something wrong, Jane Street மாதிரி or ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் they are doing something wrong அப்படின்னாக்கா those will be marked. அடுத்த என்ட்ரி உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்காது. எஸ் பேங்க் வாஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா டிஸ்பியூஷன். ரிலையன்ஸ் அடாக் குரூப் வாஸ் அகெயின்ஸ்ட். 2000 ரூபாயிலேருந்து 2 ரூபாய்க்கு வந்துச்சு. எஸ் பேங்க் 2200 ரூபாயிலேருந்து 4 ரூபா 90 பைசாக்கு வந்துச்சு. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட் இருந்தாக்கா யூ வில் பி மார்க்டு ஃபார் ஷுர். இன்னைக்கு the fund houses are marked for and against India. இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களோ, if they are favoring India, they will have scope to invest in India. இல்லாட்டி they will not get a chance to invest in India. அதுதான் நடந்துட்டுருக்கு இப்போ. வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட் வந்து இந்த 25,900லேருந்து 26,000 இந்த ரேஞ்ச்லேயே ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முக்கியமாக என்னென்ன காரணங்கள் இருக்குது சார்? மார்க்கெட் டசன்ட் லைக் அன்சர்டன்டி அப்படின்வாங்க. ஓகே, நல்லதோ கெட்டதோ ரிசல்ட் தெரிஞ்சிடுது அப்படின்னாக்கா மார்க்கெட் வில் மூவ் ஆன். ஓகே, இப்போ இந்த அமெரிக்கன் ட்ரேட் டீல் ஏதோ இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், முந்தானந்தே நடந்துருச்சு, இது மாதிரி பல கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு 5 மாதமாக இதே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஏதோ கொஞ்சம் ஏன் இது மாதிரி ஸ்டால் ஆகுது அப்படின்னு சொல்லி மார்க்கெட் இஸ் ஒரீடு. இந்த ஒரு காரணத்தால் தான் நிறைய டெய்ல்வின்ஸ் இருந்தும் ஜிஎஸ்டி ரிபேட் வந்து ஒரு மிகப்பெரிய டெய்ல்விண்டு. அதில் இந்த இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு அது ஒரு பெரிய டெய்ல்விண்டு. இது மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் வந்தும் மேலே போகாததுக்கு முக்கியமான காரணம் இந்த அமெரிக்கன் ட்ரேட் டீல் என்ன ஆகும். மெக்சிகோ திடீர்னு நம்ம மேலே ஒரு 50% குறுக்க மறுக்க ஓடி ஒரு டேரிஃப் போட்டு விட்டாங்க. இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி அமெரிக்கா சொல்லி டேரிஃப் போட்டு விட்டாங்க. இது ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ மெக்சிகோ போட்டப்போ நாளைக்கு யூரோப்பியன் யூனியனில் போட்டாங்கனாக்கா அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு இது இருக்குது. அதுக்காக மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து 0.9 0.89 ஏதோ பார்த்தேன். இது வந்து ஒன் ஆஃப் தி லோயஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஓகே, இது வந்து இன்னொரு பெரிய டெய்ல்விண்ட். இதெல்லாம் இருந்து மேலே போகாத ஒரே காரணம் இந்த அமெரிக்கன் டேரிஃப் கன்சர்ன் தான். இப்போ 3 மாதம் தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்போ கிறிஸ்மஸ் வருது, நியூ இயரில் லாங் ஹாலிடேஸ்க்கு எஃப்ஐஎஸ் போயிடுவாங்க. ஸோ டில் ஜனவரி 10th 12th வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பட்ஜெட் வந்துடுது. பட்ஜெட் ரேலின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட்ஜெட் கூட சேர்ந்து இந்த டேரிஃபும் வந்துடுச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் மைட் மூவ் அப். இன்னொன்று பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த டேரிஃப் டிஸ்கஷன் வராமல் இருந்ததுன்னா ஒரு நல்லது கூட. ஏன்னாக்கா பட்ஜெட்டில் இதுக்கு எதாவது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இசிஜிசின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்ட்டு. ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் இந்த எக்ஸ்போர்ட்டில் அடி வாங்கிச்சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரெடிட் கேரண்டி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் டேரிஃப் வந்ததுன்னா நல்லதுன்னு கூட ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டு மேலே போகாததுக்கு முக்கியமான காரணம். யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பேசணும். ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு, ஏன் இதில் இவ்வளோ பெரிய டிலே நடக்குது சார்? அவங்க வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் இம்போர்ட்ஸை இந்தியா அலோவ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க யூஎஸில். அதாவது விதையெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் போயிடும். ஓகே, ஒன்ஸ் சீடு அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம மக்களுக்கு வந்து நம்மளோட நேட்டிவ் எதுவுமே இருக்காது. இப்போ ஆடு மாடு எல்லாமே நம்ம நேட்டிவ் ப்ரீட்ஸ் இல்லை, எல்லாமே ஜெர்சி அது மாதிரி வந்துடுச்சு. ஈவன் இப்போ இருக்கிற கோதுமையே, இப்போ இருக்கிற அரிசியே பல ரகங்கள் அழிஞ்சு போச்சு. இந்தியாவில் வந்து ஒரு 1200 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் நேட்டிவ் இந்தியன் ரைஸ் இருந்தது, அதில் பலது காணாமலே போயிடுச்சு. ஸோ இப்போ யூஎஸ்லேயும் வந்துடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான உரமும் அவனே கொடுக்குற மாதிரி போயிடும், அதுக்கு தேவையான பெஸ்டிசைட்ஸும் அவனே கொடுக்குற மாதிரி போயிடும். அதில் ஒரு சத்து இருக்கும், சத்து இருக்காது அப்படின்னு ஒரு நிறைய என்ன சொல்கிறது டவுட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியல,
நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இங்கேருந்து விதை எடுத்துன்னு போக முடியாது. எங்கள் ரிலேட்டிவ் வந்து துளசி எடுத்துன்னு போனாங்க. ஓகே, அந்த துளசியில் அந்த மண்ணில் விதை கொஞ்சம் இருந்தது, சின்னதாக இருந்தது. அதுக்காக அவங்க இறக்கி விட்டு 4 மணி நேரம் உட்காத்தி வச்சு பாஸ்போர்ட்டில் ஒரு சீல் போட்டு இவங்க வந்து திஸ் பர்சன் ட்ரை டு பிரிங் இன் அன்ஆத்தரைஸ் சீட்ஸ் இன் டு ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டில் சீல் போட்டு கொடுத்தாங்க. ஓகே, அந்தளவுக்கு வெளிநாட்டிலேருந்து எந்த விதமான அவங்க சாயில் மாற்றக்கூடிய எந்த விதையும் அது நல்லதாக இருக்கோ கெட்டதாக இருக்கோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. யோசிச்சு சீமை கருமையில வரும், ஏதோ ஒரு தரிசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரில் போய் தூக்கி விட்டாங்க. 60 வருஷம் ஆச்சு, நம்மளால் அதை எராடிகேட்டே பண்ண முடியலையே. அந்த சீமை கருவேல மரத்தை ஒரு விஷயத்தால் நம்மளோட எக்கானமி எவ்வளோ அடி வாங்கிடுச்சு இல்லையா? இது மாதிரி நாளைக்கு அமெரிக்காலேருந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸும் அது மாதிரி அக்ரிகல்ச்சர் சீட்ஸும் இங்கே வந்ததுன்னா பெரிய இம்பேக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அங்கே இந்த டெய்ரி, அவங்க வந்து டெய்ரிக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா பசுமாட்டுக்கெலாம் வந்து நான்வெஜ்லாம் கொடுத்து நிறைய கறக்கணும். மேட் கவ் டிசீஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல. பசுமாடு வந்து நான்வெஜ் சாப்பிடாது இல்லையா? பசுமாடு நான்வெஜ் சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு அது கூட தவிடு கூட புண்ணாடுக்கு கூட அந்த இதெல்லாம் வெட்டி போட்டு அதுக்கு பிடிக்கிற டேஸ்ட்லேயே கொடுத்து அதை வந்து சாப்பிட வச்சுட்டாங்க. ஓகே, யூகேல யூரோப்பில். ஸோ ஒரு மில்லியன் இயர்ஸாக ஒரு விதமான சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு இருந்த பசுமாடு அதுக்கு தெரியாமல் சரகேட்டாக நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சதால் அதுக்கு மேட் கவ் டிசீஸ்னு வந்து அதை பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சு. அந்த மேட் கவ் டிசீஸ் மக்களுக்கு வர ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் பசுக்களை கொண்டாங்க. ஓகே, இதை மாதிரி இவங்க வந்து டெய்ரியிலையும் தேர் ஆடிங் ஆர்டிஃபிஷியலாக நிறைய ஆட் பண்ணால் அதையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜெனட்டிக்கலாக நம்மளை மாற்றுறதுக்கே சான்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னு தெரியல. இதெல்லாம் வந்து we are resisting. We will not allow agriculture imports, especially genetically engineered, genetically modified seeds. அது மாதிரி டெய்ரி ப்ரொடியூஸை இங்கே இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல நம்ம கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதை எப்படியாவது நம்மளை சம்மதிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சண்டை போட்டிருக்கு. இதுதான் முக்கியமான காரணம் இது வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கிறதுக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறீங்க? இந்த ட்ரேட் டீல் டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால இந்தியன் எக்கானமிக்கோ இல்லை இந்தியன் மார்க்கெட்டுக்கோ பெரிய பாதிப்பு எதுவும் வருமா? லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன், இந்த குவார்ட்டரில் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஹவ் இன்க்ரீஸ் பை 15%. ஓகே, மக்கள் இன்ஜினியஸாக வேஸ்ட் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, அமெரிக்கா இந்தியாவிலேருந்தே வாங்காது, இந்தியாவிலேருந்து ஐ கேன் சென்ட் இட் டு அனதர் கண்ட்ரி இல்லையா? அந்த கண்ட்ரியில் போட்டு இப்போ சைனா, இப்போ நம்ம வாங்குகிற பல பொருட்கள் சைனா தான், மேட் இன் இந்தியானே போட்டு சைனாவில் தயாரித்து கொடுத்துருவோம். யாரோ சொல்லுவாங்க, நம்ம ட்ரம்ப்பு கொடி ஏற்றுறாருல, அந்த கொடியே வந்து மேட் இன் சைனா தான். அவர் சொல்கிறாரு, வி ஆர் அமெரிக்கன்ஸ், வி வில் மேக் இன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு வி வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்கிறாரு. அந்த சொல்கிற மைக்லேயே கீழே வந்து சின்னதாக மேட் இன் சைனா அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்தியாவிலே தயாரிச்சுட்டு மேட் இன் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு போட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அனுப்பி அங்கே அனுப்ப வேண்டியதானே. இது மாதிரி பண்ணதால தான் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலி ஹாவ் இன்க்ரீஸ்டு. ஓகே, யூரோப்பியன் யூனியனில் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% ஆஃப் கண்ட்ரீஸ் ஹாவ் கிவன் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன், நோ டபுள் டாக்ஸேஷன், இது மாதிரிலாம் ட்ரீட்டிலாம் இப்போ போட்டுட்ருக்கோம். இது மாதிரி வந்து சவுதி கூட வி ஹவ் என்டர்ட் இன்டு அன் அக்ரிமெண்ட், மிடில் ஈஸ்ட்டில் நிறைய கண்ட்ரிஸ் கூட வி ஹவ் அக்ரிமெண்ட், ஆஃப்ரிக்காஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், சவுத் அமெரிக்காவில் பெனிட்ரேட் பண்ண பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஃபைண்டிங் அண்ட் ஆல்டர்னேட் மார்க்கெட். எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா வில் கம் ஆன்லைன். நம்ம கூட தெளிவான ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 15% 17% டாரிஃபை கொண்டு வந்து நிறுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம இந்த ஒரு யூஎஸ் ட்ரேட் டீல் டிலே ஆகிறதுனாலேயே ருப்பி வேல்யூவும் ரொம்ப ஹிஸ்டாரிக் லோவாக இருக்கிறத பார்க்குறோம். நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட இதை டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் தொடர்ந்து ருப்பி வேல்யூ ரொம்ப வீக் ஆகிட்டே போகுது. அப்படிங்கும்போது இந்தியன் எக்கானமிக்கு அது ஒரு த்ரெட்டாக இருக்காதா? நிச்சயமாக கிடையாது. ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குகிற பொருளுக்கு நாம் அவங்கவுங்க ருப்பியில் அவங்க இதில் பே பண்ணிடுறோம். ஓகே, நமக்கு வர பைசா டாலரில் வருது. ஓகே, இப்போது என்ஆர்ஐஸ் நமக்கு பைசா அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு இது சந்தோஷம். ஏன்னா தேர் சென்டிங் அட் ஹையர் ப்ரைஸு. என்ஆர் அப்படின்னு சொல்லி நான் ரெசிடென்ட் நான் ரீபேட்ரியபிள் மோடில் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு $15 பில்லியன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ $15 பில்லியன் லாங் டேர்ம் ஃபண்டு. ஓகேவா, நம்ம மக்கள் இட்டுன்னு வராங்க, இது எல்லாமே நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் ஆகுது, திருப்பி அதில் ரீபேட்ரியேட் ஆகாமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டாலர் அப்ரிஷியேட் ஆகுது,
ஒரு பெரிய த்ரெட்டே கிடையாது. ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. டாலர் கேன் கோ அப் டு 95. நான் ஒரு டாலர் 87 இருக்கும்போது சொல்லியிருப்பேன். கெர்பில் வந்து 93 94 விற்றுட்ருக்காங்க. கெர்புனாக்கா பிளாக் மார்க்கெட், பிரம்ம பஜார்லாம் போனீங்கன்னாக்கா, இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் டு யூஎஸ்ஏ, நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ தான் டாலர் இருக்குது, பட் உங்களுக்கு ஃபிசிக்கலாக கேஷ் வேணும்னாக்கா மார்க்கெட்டில் என்ன விற்கிறானோ அதோட 10% எக்ஸ்ட்ரா விற்றுட்ருக்காங்க. திஸ் அன் இண்டிகேஷன் டாலர் மைட் கோ டு 94ன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 மாதம் முன்னாடி சொல்லியிருப்பேன். இப்போது 88 ரூபா இருக்கும்போது 94 ரூபா விற்றுட்டு இருந்தது. 90 ரூபா 50 பைசா விற்கும்போது 94 தான் விற்குது. ஸோ 88க்கு 94னாக்கா 90.50க்கு 98 விற்கணும்ல, 94 தான் விற்குது. ஸோ அப்சைட் இஸ் கேப்ட் அப் டு 94 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. 94 வரைக்கும் வி டோன்ட் ஹாவ் டு ஒரி. அதுக்கப்புறமா அமெரிக்காவே வில் டேக் சம் ஸ்டெப்ஸ் டு பிரிங் தி மார்க்கெட் டு ரேஷனாலிட்டி. இது இன்னொன்று என்னன்னாக்கா, சைனா வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் கொண்டு வராங்க, ஸ்டிமுலஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியல. நாம் வந்து வி ஆர் அலோயிங் டாலர் டு அப்ரிஷியேட் அண்ட் இந்தியன் ருப்பி டு டிப்ரிஷியேட். ஓகே, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக அமெரிக்கா இவன் என்ன பண்ணுறான்னா, சைனா என்ன பண்ணுறானாக்கா ஸ்டிமுலஸ் கொடுக்குறான், குவான்டிடேட்டிவ் ஈஸிங் கொடுக்குறான். ஹி இஸ் கிவிங் லாட் ஆஃப் சாப்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுமே அமெரிக்கன் எக்கானமிக்கு டேஞ்சர். ஸோ தே நீட் டு ஃபைண்ட், வி ஆர் புட்டிங் தி பால் ஆன் தேர் கோர்ட். ஓகே, இந்தியாவில் இன்னொன்று ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. டாலர் 82 இருக்கும்போது இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறோம்ல, கரன்சி ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது இந்தியாவில். கரன்சி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணி ஜாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ப்ரைஸை ஜாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. $82 ரூபா பர் டாலர் இருக்கும்போது நீங்கள் அன்லஸ் அதர்வைஸ் யூ ஹாவ் கரன்சி எக்ஸ்போஷர், யூ கேனாட் ட்ரேட் இன் கரன்சி ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு இந்தியாவில் கொண்டு வந்துட்டாங்க. அது பெரிய ஒரு வெரி குட் டிசிஷன். ஓகே, இப்போது அது மாதிரி எல்லா என்ன சொல்கிறது கம்பெனிஸ் வித் எக்ஸ்போஷர் டு டாலர், இவங்க எல்லாரையும் யூ நீட் டு இன்ஷூர், யூ நீட் டு ஹெட்ஜ் யுவர் டாலர் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது யோசிச்சு பாருங்கள், போன மாதம் வரைக்கும் 87 ரூபா பர் டாலர் இருந்தது, இனி 90 ரூபா 50 பைசா வந்துச்சு. இந்த இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, ஃபார்மா கம்பெனிஸ் இவங்களாம் ஹெட்ஜ் பண்ணிருப்பாங்கல்ல, இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்கல்ல. 90 ரூபா போச்சுன்னா எனக்கு இந்த பைசா வரணும்னு இன்சூரன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல. 90-50 போயிடுச்சு, டாலர் 90 ரூபா போயிடுச்சு, உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேயும் 3 ரூபா பைசா, டபுள் பைசா இல்லை. மார்க்கெட்டு 87 இருக்குது, அவங்க லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிருப்பாங்க. திடீர்னு ஒரு அப்சைடு வர்றதுக்கு ஹெட்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் தேர்ஸ் அ மேண்டேட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேண்டேட்ஸ். ஓகேவா, இப்போ 90 ரூபா போனாக்கா ஐ ஷுட் பி சேஃப் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன், ஹெட்ஜ் எடுத்துக்கிறேன். 90-50 போயிடுச்சு. ஓகேவா, என்னோட 5% இன்சூரன்ஸ் காஸ்ட்டு இஸ் கிவ் மீ 100% ரிட்டர்ன் இல்லையா? ஸோ இது இன்றைக்கி ஏன் இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் கீழே விழாமல் மேலே போயிருக்கு அப்படின்னாக்கா, மோர் தேன் தர் இன்கம் ஃப்ரம் த ரியல் ஆப்ரேஷன்ஸ், இந்த ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸில் கரன்சி ஹெட்ஜிங்கில் தே ஆர் மேக்கிங் பிக் மணி. 90 ரூபா இருக்கும்போது அவங்க 95 ரூபா ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், தே வில் ஆல்சோ பி ஹேவிங் அ கான்ட்ராக்ட் வித் தர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இவ்வளோ போச்சுன்னா எனக்கு இந்த பைசா கொடுத்துடணும்னு வச்சுட்ருப்பாங்க. ஸோ ஒரு ரைஸில் அவங்களுக்கு 3 மடங்கு ரிட்டர்ன். ஓகே, ஸோ அதனால் திஸ் இஸ் ஆக்சுவலி குட். அப் டு 94 இட் இஸ் குட் ஃபார் இந்தியா. ஓகே, இந்த ருப்பி வீக்கனிங்னால பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால எஃப்ஐஐஸ்க்கு இந்தியா மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எஃப்ஐஸ் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், யூஎஸ் பேஸ்ட் எஃப்ஐஎஸ் வெளில போயிட்டு சவரன் ஃபண்ட்ஸ், சரி எஃப்ஐஎஸ் எப்பயுமே வந்து ஹாட் மணி அப்படின்வாங்க, எப்போ வரும் எப்போ போகும்னு நமக்கு தெரியாது, அவங்க நம்பவே முடியாது. சவரன் ஃபண்ட்ஸு, பென்ஷன் ஃபண்ட்ஸு, லாங் ஒன்லி ஃபண்ட்ஸு, இவங்கெல்லாம் வந்தால் நமக்கு சேஃப். ஸோ we are focusing on these 3 sovereign funds, Qatar sovereign fund, Canada pension fund, Norway pension fund. ஓகே, இப்போ இந்தியாவிலேயே பிஎஃப் இஸ் இன்வெஸ்டிங் மணி இல்லையா? இப்போ இது மாதிரி நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுனா இது லாங் டேர்மாக இருக்கும். இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கணும், நாளைக்கு விற்கிட்டு நாளைக்கு பண்ணணும், குவிக் மணி பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 3% ரிட்டர்ன் கிடைக்குது, எனக்கு 4.5% 5% இருந்தால் போதும். அண்ட் தே ஹேவ் வெரி பிக் கேபிட்டல் டு டிப்ளாய். ஸோ அதனால் யூஎஸ் பேஸ் ஃபண்ட்ஸ் வெளில போய் ஓகே அதர் லாங் ஒன்லி ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், சவரன் ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்கு வர்றது நல்லது தான். ஓகே, இப்போ மார்க்கெட் ரொம்ப மேலே போகாமல் இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். ஓகே,
ஏற்கனவே 19% 15% வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் 27,800 போயிட்டு வச்சுங்க, அவங்களுக்கு சந்தோஷம் தானே. தே வாண்ட் டு எக்ஸிட். 27,800 போனோம்னாக்கா ஹையர் ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஐ எம் மேக்கிங் ஷூர் தே ஆர் நாட் எக்ஸிட்டிங் அட் அ ஹையர் ப்ரைஸ். எக்ஸிட் பண்ணால் இங்கே பண்ணு, நீ விற்க நான் வாங்கிக்கிறேன், எனக்கு வாங்கிக்கிறதுக்கு ஆள் இருக்கான், நீ கிளம்புறதா கிளம்பு, காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் தி நிஃப்டி ஸ்டே அட் த சேம் பிளேஸ். தயவுசெய்து எக்ஸிட் பண்ணி இன்னி பண்ணு, நீ எவ்வளோ விற்றாலும் நான் வாங்க ரெடியாக இருக்கேன், பட் திரும்பி வராது. ஓகே, த கவர்மெண்ட் இஸ் மார்க்கிங் ஹூஸ் வித் தி இந்தியா, ஹூஸ் எகெயின்ஸ்ட் தி இந்தியா. இஃப் ஒன் ஃபண்ட் இஸ் டூயிங் சம்திங் ராங், ஜெயின் ஸ்ட்ரீட் மாதிரியோ ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் தேர் டூயிங் சம்திங் ராங் அப்படின்னாக்கா தோஸ் வில் பி மார்க்டு. அடுத்த என்ட்ரி உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்காது. ஓகே, இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், 2014 புது கவர்மெண்ட் வந்த பிறகு ஒரு 200 கம்பெனி, இதெல்லாம் ஃபார் என்டிஏ, இதெல்லாம் ஃபார் எகெயின்ஸ்ட் என்டிஏ அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டாங்க. எஸ் பேங்க், இந்தியா புல்ஸு, சஹாரா ஃபினான்ஸு. நீங்கள் சஹாரா நீங்கள் ஆடு பார்க்காம இருக்க முடியாதுல்ல. நீங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தாக்கா ஸ்பான்சர் பண்ணுவாங்க, எங்கே பார்த்தாலும் அவங்க லோகோ இருக்கும். எங்கே போச்சுன்னு தெரில. தேவர் எகெயின்ஸ்ட் என்டிஏ டிஸ்பென்சேஷன். எஸ் பேங்க் வாஸ் எகெயின்ஸ்ட் என்டிஏ டிஸ்பென்சேஷன். ரிலையன்ஸ் அடாக் குரூப் வாஸ் எகெயின்ஸ்ட், சமாஜ்வாதி பார்ட்டி கூட அவர் இருப்பார். 2000 ரூபாயிலேருந்து 2 ரூபாய்க்கு வந்துச்சு. எஸ் பேங்க் 2200 ரூபாயிலேருந்து 4.90 ரூபா வந்துச்சு. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட் இருந்தாக்கா யூ வில் பி மார்க்டு ஃபார் ஷுர். ஐ கேன் டெல் அட்லீஸ்ட் 150 சச் கம்பெனிஸு. டைம் கம்மியாக இருக்குன்றதால சொல்கிறேன். இன்றைக்கி த ஃபண்ட் ஹவுசஸ் ஆர் மார்க்டு ஃபார் அண்ட் எகெயின்ஸ்ட் இந்தியா. இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்களோ, இஃப் தேர் ஃபேவரிங் இந்தியா தே வில் ஹாவ் ஸ்கோப் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா, இல்லாட்டி தே வில் நாட் கெட் அ சான்ஸ் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. அதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போது. பட் இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இங்கேருந்து நமக்கு சென்செக்ஸ் வந்து பெரிய லெவலில் மேலே போகும் அப்படின்லாம் பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரோத் நடக்கணும்னா கண்டிப்பாக அதில் எஃப்ஐஐஸோட ரோல் ரொம்ப முக்கியம் தானே சார்? நாட் நெசசரி. ஓகே, இதுக்கும் முன்னாடி ஒரு இன்னொரு சொல்லியிருப்பேன். சைனாவில் 4.5% தான் எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட். சைனா வளராமல் இல்லையே. இந்தியாவோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மடங்கு பெரிய எக்கானமியாக இருக்குல்ல. ஓகேவா? ஸோ எஃப்ஐஸ் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம மக்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களே. த என்ஆர்ஐஸ் ஆர் இன்வெஸ்டிங் மணி இன் அ பிக் சங்க். ஓகே, எஃப்ஐ மணி தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இட் கேன் பி எஃபிஐ, எஃப்டிஐ, என்ஆர்ஐ மணி, இந்தியன் மணி. ஓகே, அவங்க வந்தால் குட். டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரோட அவங்க பைசா வந்தால் நல்லது. எஃப்ஐஐ மணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைக்குது. ஏன்னா அது ஹாட் மணி. ஏற்கனவே கரன்சி இஸ் வாலடைல். நாளைக்கு திடீர்னு ஒரு $20 பில்லியன் விட்ரா பண்ணிட்டான்னு வச்சுங்க, வில் ஹாவ் இஷ்யூஸ். அதனால் கவர்மெண்ட் இஸ் வெரி கிளியர் வாட் டு அலோ, வாட் நாட் டு அலோ அப்படின்ட்டு. ஸோ அவங்க வாங்குறது இங்கே வாங்கணும். இந்த பட்ஜெட் மட்டும் இன்னொரு நல்ல பட்ஜெட்டாக வந்து இந்த ட்ரேட் டீல் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா பீப்புள் வில் நாட் பி ஏபிள் டு கேட்ச் இந்தியா, பறந்துடும். பட் சைனீஸ் மார்க்கெட் இந்தியாவோட ரொம்ப பெரிய எக்கானமி, 10 டைம்ஸ் பெருசாக இருக்கிற ஒரு எக்கானமி. அவங்கக்கிட்ட எஃப்ஐஐஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ண முடியுமா சார்? அவங்களுக்கு அந்தளவுக்கு தே நீட் கன்சம்ஷன் இல்லை. ஓகே, என்ன சொல்கிறது, டாலர் அவங்க தான் ஜாஸ்தி வச்சுட்ருக்காங்க. டாலர் பாண்ட் மார்க்கெட்டில் வச்சுட்ருக்காங்க. தே நாட் கீப்பிங் இன் தி ஈக்விட்டி மார்க்கெட்டில். அமெரிக்கன் கவர்மெண்ட்டு எவ்வளோ டாலர் இருக்கோ அதோட ஜாஸ்தியாக வச்சுட்ருக்கான் சைனீஸ் கவர்மெண்ட்டை. அது எல்லாமே லாங் டேர்ம் ட்ரெஷரி பாண்ட்ஸில் வச்சுட்ருக்காங்க. தட் இஸ் நாட் தேர் இன் தி ஈக்விட்டி. ஈக்விட்டியில் 4.5% 5% தான் இருக்குது. ஓகே, ஸோ வி ஹாவ் 10% மோர் டு டைல்யூட் எஃப்ஐ ஹோல்டிங் இன் இந்தியா. ஓகே, அனதர் திங், இந்த சைனாவோட வேல்யூவேஷன் இன்க்ரீஸ்டு. சைனீஸ் வேல்யூவேஷன் ஹஸ் இன்க்ரீஸ்டு. இந்தியன் வேல்யூவேஷன் ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்பேஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்க ஒழிய லார்ஜ் கேப் ஸ்பேஸில் இட் இஸ் ஸ்டில் அண்டர் கண்ட்ரோல். வேல்யூவேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ எம்எஸ்சி இண்டெக்ஸில் இந்தியன் கம்பெனிஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே மணி ஃப்ளோ ஐடியலி ஷுட் கம் டு இந்தியா. ஒன்லி அவங்க கவர்மெண்ட்டோட பாலிசி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுக்காக தேர் நாட். ஏன்னா நாளைக்கு திருப்பி நம்ம பைசா இன்வெஸ்ட் பண்ண பிறகு ட்ரம்ப் ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் விட்ரா பண்ண முடியாமல் போய் அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதால ஒரு கிளாரிட்டி வரட்டும் அப்படின்றதுக்காக எஃப்ஐஎஸ் ஆர் வெயிட்டிங். யூஸ்வலி எஃப்ஐ மணி வில் ஆல்சோ கம், பட் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் திங்கிங் we should get sovereign funds, pension funds,
லாங் ஒன்லி ஃபண்ட்ஸ் இது வந்ததுன்னா நமக்கு பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இப்போ இந்தியாவில் இந்த டேரிஃப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஐடி ஃபார்மா மாதிரியான செக்டருக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை. ஸோ இந்த செக்டர்லாம் மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் இருக்கா சார்? The artificial intelligence has actually impacted Infosys, TCS மாதிரி கம்பெனிஸ் நிறைய பேர் they have sent out. இந்த வேலையை விட்டு வெளியே அனுப்புறதுல ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம். இதுக்கு முன்னாடிலாம் ஹெட் கவுண்ட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தோ அவ்வளோக்கு இவங்களுக்கு பில்லிங் ஜாஸ்தியாகும். 10,000 பேர் வச்சுருந்தா 10,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு $12. 10,000 × $12 × 1 மணி நேரம். நம்ம மக்களை வந்து 14 மணி நேரம் வேலை வாங்குவாங்க, 18 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு தேர் பில்லிங் மோர். ஓகே, இப்போ ஏஐ வந்ததால் ஹெட் கவுண்ட் ஜாஸ்தி ஆகாமல் ஓகே இப்போ இருக்கிற பிஸ்னஸ்ஸு ஒரு 10% கம்மியானா கூட பரவாயில்ல. இன்ஃபோஸில் ஒரு 20,000 பேர் வேலையை நிறுத்துறாங்க. டிசிஎஸில் ஒரு 40,000 பேர் வேலையை நிறுத்துறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் டிசிஎஸ்ஸாக கவர்மெண்ட் ஜாபா அப்படின்றது டிசிஎஸில் ஃபஸ்ட் டைம் தேர் ஆக்சுவலி சென்டிங் பீப்புள் அவுட். ஸோ உங்கள் பிஸ்னஸ் கம்மியாகாமல் ஹெட் கவுண்ட் வந்து 10% 20% கம்மி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்கள் டாப் லைன் ரிமைன் சேம், பாட்டம் லைன் டபுள்ஸ். இதுவும் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லையா? 83 84லேருந்து 90க்கு வந்துச்சு டாலரும் இல்லையா? உங்களுக்கு டாலருக்கு அகேன்ஸ்ட் இன்சூரன்ஸ் பைசாவும் வந்துடுச்சு. ஓகே, இது எல்லாமே ஒரு 3 மடங்கு 4 மடங்கு இன்கமை ஜாஸ்தி பண்ணிடும். அதனால தான் அதாவது எவ்ரி $1 ₹1 இன்க்ரீஸ் இன் டாலர் பேரிட்டி 40லேருந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸு உங்களோட பாட்டம் லைன் ஜாஸ்தி ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, 1000 கோடி உங்களுக்கு லாபம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா டாலருக்கு எகெயின்ஸ்ட் இந்தியன் ருப்பி ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு 1000 கோடின்றது 1050 கோடி ஆகிடும் உங்கள் லாபம். இப்போ $5 ஜாஸ்தி ஆகிடுச்சு, 1250 கோடி ஆகிடுச்சு, விச் இஸ் 25% இன்க்ரீஸ் இன் நெட் இன் ப்ராஃபிட் இல்லையா? உங்களுக்கு டேக்ஸ் வேறு கிடையாது எக்ஸ்போர்ட் இன்கம்ன்றதால. 25% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா it is going to be very big thing for the profitability for the entire sector. Okay, ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது, இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். இந்த டைமில் ஒரு இன்வெஸ்டர் எப்படி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அப்ரோச் பண்ணணும் சார்? இன்னைக்கு மார்க்கெட் ஆல் டைமில் இருக்குது. தேர் இஸ் லாட் ஆஃப் ஸ்பெக்குலேஷன், திஸ் கோயிங் டு ஹேப்பன், திஸ் கோயிங் டு ஹேப்பன், இது நடக்கும் இது நடக்காதுன்னா பல கதை ஓடிட்டுருக்கு. மக்கள் இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அவங்க பார்க்க வேண்டிய ஸ்பேஸ் என்னன்னாக்கா ஐடி ஸ்பேஸு, ஃபார்மா ஸ்பேஸு, பிஎஃப்எஸ்ஐ அப்படின்வாங்க, பேங்கிங், ஃபினான்ஸ், சர்வீஸ், இன்சூரன்ஸில் 100% எஃப்டிஏ அலோவ் பண்ண போகிறாங்க, விச் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ரிஃபார்ம் டு ஹேப்பன். ஓகே, ஸோ பிஎஃப்எஸ்ஐ ஸ்பேஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸில் ஒரு நல்ல கம்பெனி, குட் மேனேஜ்மெண்ட், வெரி குட் ஆர்டர் புக்கு, ஓகே, இதை மாதிரி இருக்கிற கம்பெனி. ஏன்னா 1.5 லட்சம் கோடி இப்போ திருப்பி ரிலீஸ் பண்ணுறாங்க பிஃபோர் மார்ச் கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங். ஸோ கேபெக்ஸில் எதுலாம் வருதோ அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணாக்கா பெட்டராக இருக்கும். இந்த டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒயிட் குட்ஸ் அப்படின்னாங்க, ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், என்ன சொல்கிறது, அவன், இதை மாதிரி குட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸில் கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் யூ ஷுட் பி கேர்ஃபுல் இன் தட் ஸ்பேஸ். பிஎஃப்எஸ்ஐ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி, ஃபார்மா உங்களுக்கு டிஃபென்சிவும் கூட. இந்த டாலர் டெய்ல்விண்ட் இருக்கிறதால குட்டு. ஓகேவா, மற்ற 2 ஸ்பேஸையும் பார்த்துட்டு இதில் பெட்டராக டாப் 3 சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா க்ரோத் இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இப்போது என்ன நடந்துட்டுருக்கு, யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல்னால என்னென்ன இம்பாக்ட் வரப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம்.